வணக்கம். தற்போது ஒரு செய்தியை என்னுடைய மேற்கு மண்டலத்துக்கு உட்பட்ட ஐடி விங் கழக மாவீரன் முரளி அவர்கள் ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தார். அதில் இயக்குனர் கௌதம் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் பாமக, மதிமுக, தேமுதிக உங்களுடைய வாரிசுகளுக்காக நடத்தப்படும் அரசியல் வியாபாரத்தை நிறுத்துங்கள் என்று விமர்சனம் செய்துள்ளார். நீ என்ன படம்? நான் மாநில ஐடி விங் துணை செயலாளர், ரசிகராக இருந்து, கிளை செயலாளராக இருந்து, ஒன்றிய துணை செயலாளராகி கழகப் பணியை செய்து அந்நியார் அவர்களால் மக்கள் பணி செய்வதற்காக தகவல் தொழில்நுட்ப பிரிவில் மாநில துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளேன். நாங்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் கேப்டனை பின்பற்றி அவருடைய நலத்திட்டங்கள் எல்லா நலத்திட்டங்களையும் பங்கெடுத்து மிகப்பெரிய ஒரு மக்கள் சேவையை செய்து அரசியலுக்கு அதற்கான அங்கீகாரத்தை எங்களுக்கு தந்துள்ளார்கள். கேப்டன் பிறகு எங்களுடைய அந்நியார் எங்களை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது பாமக, மதிமுகவோடு சேர்த்து தேமுதிகவை வாரிசு அரசியல் வியாபாரத்தை நிறுத்துவதாக சொல்லியிருக்காங்க. நீ எந்த படம் எடுத்திருக்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீ ஒரு சரியான ஆண்மகன் இல்லை என்பதை இந்த செய்தியில் நான் அந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்வேன். காரணம் என்னன்னா, 3 கட்சியை சொன்னீங்கல்ல, திமுக உன்னால சொல்ல முடியல பத்தியா? அவர்களுடைய காலை நக்கி பிள்ளை பேசுவதற்கு எந்த வகையிலும் தகுதி இல்லாத தற்குறி நாய். 4 படத்துல நடிச்சுட்டு துணை முதலமைச்சரா வந்திருந்த உதயநிதியை நீ கேட்டிருந்தீங்கன்னா அங்கெல்லாம் விட்டுவிட்டு 40 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்காக பொது சேவைகள் செய்து இயக்கம் கண்ட பிறகும் எந்த ஒரு நிலையிலும் தொய்வு ஏற்படாமல் மக்கள் பணி செய்து கொண்டிருந்து மறைந்த கேப்டன் அவர்களை இன்று கோடிக்கணக்கான மக்கள் பூஜித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வியாபாரத்தை நிறுத்துக்கள் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய அந்த கொத்தடிமைத்தனத்தை பார்க்கிறேன். நீ சரியாக ஆண்மகனாக இருந்தால் திமுகவை விமர்சனம் செய்துவிட்டு மற்ற இயக்கத்தை விமர்சனம் செய் என்று இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். கௌதம் ராஜ் என்ற இயக்குனர், ஒரு எந்த பட இயக்குனர்னு தெரியல, ஆனாலும் வாரிசு அரசியலை பற்றி ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு அறிக்கையாக கொடுத்திருந்தாப்புல. அதற்கு பதிலடி கொடுத்தவுடன் 4 நாட்களுக்கு முன்பாக தேமுதிகவை பற்றிய பதிவுகளை எல்லாம் நீக்கி விட்டு அவர் ஒதுங்கிட்டாப்புல. இந்த நேரத்தில் ஐடி விங் மாவீரர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த நோக்கத்திற்காக அந்நிய அவர்கள் நம்ம எல்லாம் கழகப்பணி ஆற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்களோ அதை நோக்கி நாம் சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். அதே சமயத்தில் கௌதம் ராஜ் பதிவை நீக்கும் பொழுது அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாப்புல. அதாவது, உங்களை மாதிரி ஆபாசமா பேசி தான் கட்சியோட அழிவுக்கு வழிவகுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நியாயம் பேசியிருந்தார். சாத்தான் வேத ஓதுங்கிற மாதிரி. அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். உங்களை மாதிரி தரம் தாழ்ந்தவர்களுக்கு, ஒத்தடிமைகளுக்கு உங்களுடைய பாணியில் பதில் சொல்வதுதான் எங்களுக்கு சால பொருந்துகிறது. அதுக்கான கால சூழ்நிலை இருக்கிறதுன்னு சொன்னேன். என்ன காரணம்னு பார்த்தா, இன்னைக்கு நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்கு. பல இயக்குநர்கள், அறிமுக இயக்குநர்கள், 98 அறிமுக இயக்குநர்கள், நடிகர்கள், பல்வேறு தரப்பட்ட மக்களை திரைத்துறையில் உருவாக்குனவர் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள். அதே மாதிரி நடிகர் சங்கம் கடன்ல இருக்கும்போது அதை மீட்டு கொடுத்தவர் கேப்டன் அவர்கள். இதெல்லாம் சார்ந்து நடிகர், இயக்குநர்களை மிகவும் நேசித்தவர் கேப்டன் என்பது எல்லோருக்கும் தெரியும். 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் வந்தவர். சொந்தமாக தமிழக மக்களுக்காக, தமிழர்களுக்காக, அவருடைய வாழ்வுக்காக கட்சி அமைத்து அரசியல் பணி, மக்கள் பணி செய்தவரை வாரிசு என்று ஒற்றை நோக்கில் அவர் சொல்லும் பொழுது திமுகவை அவர் விமர்சிக்கவே இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன். திமுகவை நீ விமர்சிக்காமல் நீ பேசக்கூடாது என்று சொன்னேன். மற்றபடி அவருக்கு எனக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. கேப்டன் பெரிதும் நேசிக்கக்கூடிய நடிகர் சங்க குடும்ப உறுப்பினர்களை நான் விமர்சிப்பதை தவிர்க்கவே விரும்புகிறேன். அதே சமயத்தில் 4-5 எச்சி எலும்புக்காக, அதை கவி எடுத்து சாப்பிடுவதற்காக, யாரோ கொடுக்கிற எலும்புக்காக, காசுக்காக தேமுதிகவை பற்றி பேசுகிற எவனுக்கும்
தகுந்த முறையில் பதிலடி கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். தேர்தல் வரும் நேரத்தில் திட்டமிட்டு அவதூறு பரப்புக்கும் எவனா இருக்கட்டும் அவனுடைய ஆணிவேர் முதற்கொண்டு சல்லி சில்லியாக எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு கையில் எடுக்கும். நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கௌதம் ராஜுக்கு பதிவை நீக்கினதுக்கு நான் நன்றியெல்லாம் சொல்ல போவது கிடையாது. உனக்கான அந்த உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு நீ எடுத்து விட்டாய். அதே போல் இனிமேல் எக்காலத்திலும் தேமுதிகவை விமர்சிப்பதற்கு எவனும் துணிச்சலாக வரக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவிட விரும்புகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழக ஆற்றல் மிக்க ஐடி விங் மாவீரர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.